லேசா டயர்டா இருக்கு. டோன்ட் வரி, யூல் பி ஃபைன். ரெஸ்ட் எடுத்து எல்லாமே சரியாயிடும். ம். ஒரு செகண்ட், டோர் ஓபன் பண்ணிடுறேன். உனக்கு தெரியுமா ரவி, நான் இது நைட்ல இருந்தே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். ஏன்? அது நான் அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க பரிஷாலினி, உனக்கு உடம்பு சரியில்லை. சோ நீ இதை பத்தில யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ முதல்ல ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுவா. இல்ல ரவி, உண்மையிலேயே அவங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, எனக்கு புரியுது. நீ முதல்ல உள்ள வா. மெதுவா வா, வந்து உட்கார். நீ உட்காரு, நான் போய் மருந்து கொண்டு வந்துடுறேன். சரியா? இது புடி. ஒண்ணு தெரியுமா ரவி, நேத்து ராத்திரி நான் அம்மாவை பார்க்க போனப்போ அவங்கள ஒரு வாட்டி வீட்டுக்கு வர சொன்னேன். அப்ப அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அடிக்கடி ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க, நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னாங்க. தெரியுமா, அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. சொல்லு ரவி, இந்த வீட்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐ மீன், யாராவது ரூடா பேசுறதோ இல்ல ஏதாவது சொல்றதோ இல்ல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முயற்சி பண்ணவோ, எனிதிங்? உங்க வைஃப் ஒரு பார்ஷியல் அம்னிஷியா பேஷண்ட். அவங்க என்ன பார்த்தாலும் என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க பகல ராத்திரின்னு சொன்னா நீங்களும் ராத்திரின்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்க சரின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க ஷாலினி? பத்மாவதி அம்மா கிட்ட ரூடா யார் பிஹேவ் பண்ண போறான்னு சொல்லு. ஒருவேளை எங்க அம்மாவுக்கு அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற அளவுக்கு இங்க யாருமே இல்லையே. உனக்கு தெரியுமா ரவி, நான் எப்பெல்லாம் அம்மாவை பத்தி யோசிக்கிறேனோ அப்பெல்லாம் என் இதயம் தொடி துடிக்குது. நானே ஆசைப்பட்டாலும் அவங்களுக்காக எதுவும் செய்ய முடியல. ஐ மீன், நமக்கு இவ்ளோ பெரிய வீடு, நம்ம இவ்ளோ பெரிய குடும்பம், ஆனா பாரு அவங்க எங்க போய் தங்கிட்டு இருக்காங்கன்னு. நானே விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. டோன்ட் வரி ஷாலினி, நாம அவங்களை தேடி கூட்டிட்டு வரலாம். அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கலாம். ஓகே? சரி, இப்போ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். வேணாம் ரவி, இல்ல எனக்கு சாப்பிட எதுவுமே வேண்டாம். ரவி, ஐ எம் ஷூர் அம்மாவுக்கு நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். நான் ஒரு வேலை பண்றேன். அடுத்த முறை நான் அவங்கள பார்த்தேன்னா நானே அவங்கள கேக்குறேன், இந்த வீட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். ரவி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ இல்ல? ஒருவேளை அவங்களுக்கு தப்பா ஏதாவது நடந்திருந்தா நீ அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பல? ஆமா ஷாலினி, நான் இருக்கேன் உன் கூட. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பத்மாவதி அம்மாவுக்கு ஒரு நல்லது பண்ணலாம். ஓகே? So you relax. நீ ஓய்வு எடுத்துக்கோ. தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு குழப்பிக்காத. போ படுத்துக்கோ, மருந்து சாப்பிடு. தர தண்ணி குடி.
எதை பத்தி யோசிக்காம தூங்கணும். கண்ணு மூடி படுத்துக்கோ, தன்னால தூக்கம் வரும். இன்னும் எத்தனை நாளைக்கு உன் பேச்சை கேட்டுட்டு இருக்க போறேன்னு தெரியல. உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒருவேளை அந்த பத்மாவதி என்ன பழிவாங்க வந்திருப்பாங்களோ? உண்மையிலே அவங்க ஆவி ஆயிட்டாங்களா? முதல்ல ஷாலினி பார்த்தா, இப்ப ஏன் முன்னாடியே வர ட்ரை பண்றாங்க. வந்துடு. யாரு? வந்துடு வந்துடு. வேர் ஆர் யூ அன்னீஸ்? வேர் ஆர் யூஸ்? உங்க சிந்துஜா உங்களை கூப்பிடுற அன்னீஸ். உங்களோட சிஸ்டர் இன்லா, உங்களோட சில். வேர் ஆர் யூ அன்னீஸ்? வேர் ஆர் யூஸ்? அன்னீஸ் யாரங்க? யார் அது? யாரங்க? வந்துருங்க அனீஸ், வந்துருங்க அனீஸ், வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. வேர் ஆர் யூ அனீஸ்? வேர் ஆர் யூஸ்? உங்க சிந்துஜா உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அனீஸ். உங்களோட சிஸ்டர் இன் லாஸ், உங்களோட சில். வேர் ஆர் யூ அனீஸ்? வேர் ஆர் யூஸ்? அனீஸ் வந்துருங்க அனீஸ், வந்துருங்க அனீஸ். சிந்துஜா கூப்பிடுறேன். இந்த மம்மி இங்க என்ன பண்றாங்க? கஷ்டப்பட்டு போட்ட எல்லா பிளானையும் சொதப்ப போறாங்க. அனீஸ் வாங்க, அனீஸ் வந்துருங்க. இப்ப நீங்க வரல. அம்மோ, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மந்திரமா? மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா தொடப்பத்துல. நான் தொடப்பத்தை வச்சுதான் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுக்கு? Don't you know that? ஷாலினி பத்மாவதி அண்ணிய சந்திச்சிருக்கா. நானும் அவங்கள மார்க்கெட்ல பாத்திருக்கேன். அன்னிசுடைய ஆவி இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அன்நேச்சுரல் டெத் ஆயிடுச்சுல, அதனாலதான். ஓம் கிரீம் கிரீம் ஷூம் கிரீம், ஓம் கிரீம் கிரீம் ஷூம் கிரீம், ஹன்னி கிரீம் ஷூம் கிரீம் ஷீம் ஷூம் ஷூம் கிரீம் க்ரூம் கிரீம். Tonight's it's பௌர்ணமி நைட்ஸ். இன்னைக்கு நைட்ஸ் தான் எல்லா ஆவிகளும் சேர்ந்து நைட் வாக்ஸ் போவாங்க. கிரீம் கிரீம் அனீஸ். மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்குற நேரத்துல போய் யாருக்கு மந்திரம் போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கத்துல பாட்டியை நான் அனுப்பி பார்க்க சொன்னாங்க. என்ன மம்மி பண்றீங்க? உங்களை தான் கேக்குறேன். நான் அண்ணியோடைய ஆபீஸ் எங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மம்மி ஆவிலாம் எதுவுமே இல்ல. யார் சொன்னது உனக்கு பிரதீப்? அதெல்லாம் இருக்கு. நானே என் கண்ணால அன்னீஸ பாத்துட்டேன். பட் are you sure? அவங்க பத்மாவதி ஆண்டி தானா? Of course. ஆர்கன்ஸா சாரி கட்டி இருந்தாங்க. சேம் ப்ளீட்ஸ். ஒண்ணு அப்படி இல்ல, ஒண்ணு இப்படி இல்ல. சார்லி! அவங்க தானே அப்படி புடவை கட்டுவாங்க. மம்மி நீங்க ரித்திகா எதுக்காக பயமுறுத்துறீங்க? ரித்திகா நீங்க ரொம்ப படிச்சவங்க தானே, அப்புறம் எதுக்காக ஆவியில நம்புறீங்க? What do you mean, பிரதீப்? அப்ப நான் என்ன படிச்சவ கிடையாதுன்னு சொல்ல வரியா? You don't listen to him. He is stupid. இன்னைக்கு என்ன ஆனாலும் பத்மாவதி அண்ணீஸ இந்த தொடப்பத்த வழியா கூப்பிட்டு இந்த பாட்டிலுக்குள்ள கேப்சர் பண்ணி தான் ஆகணும். இல்லனா அவங்க சொல்ல முடியாது. உன் பாடிக்குள்ள கூட வந்து உட்கார்ந்துக்கலாமே. ஏன் பாடிக்குள்ளயா? எஸ். பிரெக்னன்ட் உமனுடைய பாடி எப்பவும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும்ல. சோ இந்த மாதிரி பாடிஸ்ல இந்த மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கிற ஆபீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா உள்ள வந்து ஓகே கண்ட்ரோல் மம்மி. ஒருவேளை பத்மாவதி அம்மாவோட ஆவி இங்க வந்துச்சுன்னா எல்லாரையும் விட்டுட்டு இவங்கள தான் பிடிக்குமா? அனீஸ், ரித்திகா நீங்க எதுக்காக மம்மியோட எல்லாம் கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. உங்க ரூம்ல நீங்க கண்ணை மூடி நல்லா தூங்குங்க. ஓகே ரித்திகா? ரித்திகா பயந்துட்டீங்களா?
Oh, I'm cream now. Oh, I'm cream. Oh, Oh, I'm cream now. வா ஆவியே I'm cream. வா! அனீஸ் அனீஸ் கம் அனீஸ் ரித்திகா அனீஸ் போங்க கம் போங்க அனீஸ் எதுவும் இல்ல நீங்க போங்க அனீஸ் கம் போங்க அனீஸ் கம்ஸ் க்ரீம்ஸ் அனீஸ் கம்ஸ் அனீஸ் Sindhu your callings comes Anis your still callings comes Anis யாருங்க ஜன்னல் கிட்ட யார் அது? யாரு? ஜன்னல் எப்படி திறந்துச்சு? காத்து பலமடிக்குதுன்னு நினைக்கிறேன். I'm cream numb. Oh, I'm cream numb. Oh, I'm cream numb. Oh, I'm cream numb. Oh, cream numb. Oh, cream numb. நோ நேத்து நைட்டு நான் ஃபீல் பண்ண மாதிரி அப்படி எதுவுமே இருந்திருக்காது. ஐ திங்க் ஐ ஜஸ்ட் காட் கேரிட் அவே. ஆவே கிவி எதுவுமே இருக்காது. இன்னைக்கு ஒரு புது நாள் அண்ட் இட் இஸ் மை டே. அப்புறம் இன்னைக்கு அந்த ஷாலினிய ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறேன். அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்ன ஜெயிக்க பாக்குறாளா? இல்ல, அவளை என்ன ஜெயிக்க விட மாட்டேன். என்ன யாராலும் ஜெயிக்க முடியாது. ரித்திகா, ஜஸ்ட் காம் டவுன். இவ்ளோ ஹைப்பர் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. பேபி பேபி ஐ அம் சாரி. நேத்து நைட்டு நான் பயந்ததும் இல்லாம உன்னையும் பயமுடுத்திட்டேன். இனிமே எல்லாமே சரியாயிடும். ஜஸ்ட் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். பிரைவேட் நம்பர். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ ரித்திகா. யாரு? என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? பத்மாவதி ஆண்டி. நல்லதா போச்சு, நீ என் குரலை கண்டுபிடிச்சிட்ட ரித்திகா. நான் உனக்காக தான் வந்திருக்கேன். என்னாச்சு ரித்திகா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் உயிரோட இருக்கேனா இல்ல நீ ஏதாவது ஆவிக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறியா? ஆவியா? என்னாச்சு ரித்திகா? நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? பயந்துட்டியா? இல்லனா உனக்கு ஆவிங்க விஷயத்துல நம்பிக்கையே இல்லையா? ஒருவேளை உனக்கு ஆவிங்க விஷயத்துல நம்பிக்கை இல்லனா இனிமே நம்ப ஆரம்பிச்சிருவ ரித்திகா. ஆமா ரித்திகா, நான் உன்ன பழி வாங்குவேன். நாங்கெல்லாம் இறந்து போயிட்டா கூட பழி வாங்கணும்னா நிச்சயமா திரும்பி வருவோம் ரித்திகா. அப்புறம் உன்ன மாதிரி பாவம் செஞ்சவங்களால திரும்பி வரவே முடியாது. இப்ப போலீஸால கூட என்ன எதுவுமே செய்ய முடியாது ரித்திகா. ரித்திகா, நான் செத்தே போயிருந்தா கூட
நிச்சயமா நான் பழி வாங்குவேன். உன்னை விடவே மாட்டேன். பத்மாவதி ஆண்டியோட ஆவி என்ன பழி வாங்க வந்திருக்கா? நான் ஹனுமான் சாலிசா படிக்கிறேன். ஆவி பேய் இதெல்லாம் நெருங்கி வராதுன்னு அதுல படிச்சிருக்கேன். நான் இப்பவே படிக்கிறேன். ஐயோ, அது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குதே. இது குடிக்கிற தண்ணி வெறும் சுத்தமானதா? இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கேன். என்கிட்ட சாட்சி இருக்கு. நீதான் என்ன டெரஸ்ல இருந்து தள்ளி விட்ட. உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நீ செஞ்சதெல்லாம் நிரூபிக்க போறேன். என்ன பண்ணணும்னு உனக்கு புரிஞ்சிருச்சுல? யா ஷூர். பிரதீப், எல்லாத்தையும் ஒழுங்கா கரெக்டா பண்ணணும். நீ ஏதாவது தப்பு பண்ணன்னு வச்சுக்கோ, என் பிளான் சுத்தமா ஃப்ளாப் ஆயிடும். ஓகே. ஷாலினி, ரவி, என்ன ஷாலினி. பாக்க என்ன? ஏய், ஷாலினி, அஹ், நீ வெளிய என்ன பண்ணிட்டு இருந்த? நான் தோட்டக்கார அண்ணா தண்ணி ஒழுங்கா செடியில ஊத்துனாரா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தேன். சரி, இந்த வேலையில நீ ஏன் பண்ணிட்டு இருக்க? அதான் வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. ஷாலினி, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் நீதான் செய்யணுங்கிற அவசியமே இல்ல. டாக்டர் ஒன்னு ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காரு, தெரியுமா? அட பரவாயில்லையே, டாக்டர் பேச்செல்லாம் நீ கேட்க ஆரம்பிச்சிட்டியே. ஒரு சில வாட்டி என்னோட பேச்சையும் கேளு. நான் எப்போ உன் பேச்சை கேட்காம இருந்திருக்கேன்? இதான் என் மனசுல என்ன இருக்கோ ப்ளீஸ் அதை பண்ண விடு. ஷாலினி, உன் மனசுக்கு தோன்ற விஷயத்தை நீ பண்ணு. ஆனா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, டயர்ட் ஆகக்கூடாது. ஓகே? சரி, நான் ஆஃபீஸ்க்கு போறேன். நீ ரூம்ல போய் ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கிற, புரிஞ்சுதா? டேக் ரெஸ்ட். பாய். பாய். டேய், இங்க வா. எங்க வர? அவர் போயிட்டாரு, அனுப்பி வச்சுட்டேன். நிஜமாவா? இத குடிச்சாலே வெயிட் குறைஞ்சிருமா? ஆமா சார். சார், இந்த ஹெர்பல் ட்ரிங்க் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கான ட்ரிங்க் தான். இத நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா அப்படியே ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஆயிடுவீங்க. அப்படியா? ஆமா சார். இத நீங்க 2 மாசம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. அப்படியே 50ல இருந்து 15 வரைக்கும் குறைஞ்சிடுவீங்க. என்ன பாருங்களேன், நானும் உங்கள மாதிரி தான் ரொம்ப குண்டா இருந்தேன். நான் இந்த ட்ரிங்க குடிச்சதுனால தான் நான் அப்படியே ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா மாறிட்டேன். ரியலி? ஆமா சார். குட் குட் குட். நீ உண்மையிலேயே ரொம்ப இளைச்சு போய் ஒரு பெரிய மாடல் மாதிரி தெரியுற. மாதேஷ், எங்கேயோ கேட்ட குரல். what are you doing? ஓ ஓ, ஒண்ணு இல்ல. How is she? ஓய் ஷி. அதான். இவ என் வைஃப், நீ என்னோட தங்கச்சி. என்ன இன்னைக்கு நீ இப்படி தடுமாறுது? What? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது என்னோட வைஃப், இது என்னோட தங்கச்சி மாதிரி. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? பாசமலர் பொங்குதோ? இல்ல சிந்து, இவ இந்த டானிக்கு எனக்கு வித்துட்டு போலான்னு தான் இங்க வந்தா. இவளுக்கு கூட நீ உன்னோட வெயிட்ட குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தல. Who said this? Who said this? நான் ஏற்கனவே என்னோட வெயிட்ஸ் ரொம்பவே கட் பண்ணிட்டேன். ஓகே? ஆனா மேடம், நீங்க இத ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். நீங்க மட்டும் இத குடிச்சீங்கன்னா அப்படியே ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஹாட்டா மாறிடுவீங்க. நான் ஏற்கனவே ரொம்ப அதிகமா ஹாட்ஸா இருக்கேன். அதுவும் இல்லாம யாராவது என்ன வெயிட்ட குறைக்க சொல்லி சொன்னாங்கன்னா அப்ப என்னோட மூளையும் ரொம்ப அதிகமா ஹாட்ஸ் ஆயிடும். ரிலாக்ஸ் மேடம். சார், இத நீங்க வாங்கிக்கங்க. இத நீங்க குடிச்சீங்கன்னா அப்படியே ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா மாறிடுவீங்க. நீங்க அப்புறம் உங்க வைஃப் முன்னாடி ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸமா தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஹலோ, உனக்கு எதுக்குமா இவ்ளோ ஆர்வம்? ஏன் ஹஸ்பண்ட் இதுக்காக இப்ப ஹாட்ஸா ஹேண்ட்ஸமா மாறணும்ங்கற? மேடம், நான் சொன்னது அவரோட ஹெல்த் பத்தி. இப்ப கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நீ இந்த இடத்தை விட்டு போல, உன்னோட வெயிட்ட நான் மொத்தமா குறைச்சிருவேன். அப்புறம் ஆளே இருக்க மாட்டேன், எலும்புதான் இருக்கு சொல்லிட்டேன். விடு, நான் பேசிக்கிறேன். இவ என்ன சொல்றானா, இதெல்லாம் எனக்கு வேணா, நாங்களாவே இருந்துக்கிறோம்னு சொல்றா. வாங்க, உங்களை போய் வாசல்ல டிராப் பண்ணிட்டு வரேன். சிந்து, நான் போய் இந்த சிஸ்டர் இன் லாவ, அதாவது என் தங்கச்சியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்றேன். இத கொஞ்சம் எடுத்து வைங்க சார். இந்தாங்க தங்கச்சி, இத வைங்க. தங்கமான தங்கச்சி, பாசமான தங்கச்சி. வாங்க, கிளம்புங்க. என் தங்கச்சி படிச்சவ. வாங்க. இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, எவ்வளவு வயசானாலும் புத்தி மட்டும் மாறவே மாறாது. இப்ப நான் ஏதாவது பண்ணி ஆகணும்.
ஒருவேளை இந்த மாதேஷ் என்ன கை கழுவிட பிளான் ஏதாவது பண்றாரோ? நான் உடனே என்னோட அந்த ஸ்பெஷல் கஷாயத்தை ரெடி பண்ணியே ஆகணும். அப்பதான் அதை குடிச்ச உடனே மாதேஷ் மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களும் உடனே வெளியில வர ஆரம்பிச்சிரும். எஸ், ஸ்பெஷல் கஷாயம் டைம் நாவ். நான் பாக்குறது எல்லாமே உண்மையிலேயே பத்மாவதி ஆவியா இல்ல அவங்கள நான் டெரஸ்ல இருந்து தள்ளி விட்டத யாராவது பார்த்து அவங்க வேணும்ட்டே என்கிட்ட கேம் ஆடுறாங்களா? பத்மாவதி, உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் பிரஸ்டீஜ்